ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு நம்ம இப்போ ஜூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம ஜூஸ் அடித்து குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இதை ஜூஸ் அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி வெயிட் லாஸில் வந்துட்டு நம்ம பிளெண்டாக எதையும் சாப்பிடாம கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மற்ற ஃபுட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். வெள்ளை பூசணிக்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்மளோட கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தியும் அதில் இருக்குது. அதனால் இதில் வந்து வெறும் வயிற்றில் 48 நாள் வந்துட்டு வெள்ளை பூசணிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெள்ளை பூசணிக்காவை வச்சுட்டு நம்ம எப்படி இதை வந்து டேஸ்டியாக நம்மளுக்கு ஒரு ஜூஸ் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை வந்துட்டு ஃபீடிங் மதுருமே எடுத்துக்கலாம். ஃபீடிங்க்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் ஃபீடிங் மதுரும் இதை தாராளமாக நம்மளால் எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது தயிர். என்னடா வெயிட் லாஸில் தயிர் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. தயிர் வெயிட் லாஸில் சேர்த்திக்கலாம், கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். அதில் கால்சியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ப்ரோபயோட்டிக் இருக்குது. அதனால் நம்மளுக்கு தயிர் வந்து வெயிட் லாஸில் நம்ம சேர்த்திக்கலாம், எந்தவித தப்பும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன வெயிட் லாஸில் தயிர் சேர்த்திக்கிற அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். வெயிட் லாஸில் எந்தவித தப்பும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஜீரகம் குளிர்ச்சிக்கு. அடுத்து நம்ம குருமிளகு லைட்டாக கொஞ்சம் காரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால குருமிளகு ஆன்டிபயோட்டிக் அதுங்களாலையும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை. இது வந்து ஆப்ஷனல் தான், நான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்க்காக போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அடுத்தது கருகாப்பிலையை நீங்கள் ஒரு கொத்து வந்துட்டு வெறும் வாயிலே சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூஸ் எப்படியும் நம்ம வெறும் எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்துட்டு நம்ம குடிக்க போகிறோம். அதனால் இந்த கருகாப்பிலையும் நம்ம சேர்த்து போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி ஜூஸாக அடித்து குடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கும் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஜூஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது இதில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இதை வந்து வடிகட்டி குடிச்சிக்கலாம். இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இதை பாருங்கள், தயிர் போட்டிருக்கிறதுனால இது ஒரு மோர் குடித்த ஃபீலிங் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் 1 கிளாஸ் குடித்தோம் அப்படின்னா போதும். நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பாருங்கள், மோர் மாதிரி தான் இருக்கும். இன்னும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.